ஹாய்ங்க எல்லாருக்கும். ஃப்ரைடே மார்னிங் வீடியோ பார்க்கலாமா? இது வந்து சப்போட்டா பழம் வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட். நேற்று வாங்கிட்டு வந்தாங்க. காயை ஓரளவு பழமாக இருந்துச்சு. காலையில் நல்லா பழுத்திருந்தது. அப்புறம் உரைக்கு ஊற்றி வச்சுருந்தேன் தயிரும் சுட சாதமும் அவ்வளோ அம்புட்டு ருசியாக இருக்கும். நல்லா சூடாக சாதம் போட்டு தயிர் ஊற்றி நல்லா பிணைஞ்சி அது கூட சால்ட்டு போட்டு சாப்பிட்டோன்னா அம்புட்டு ருசியாக இருக்கும். அப்புறம் இது வந்து கீரை அப்பா கொடுத்தாங்க. தூள், இன்ஸ்டன்ட் தூள், சீக்கிரமாக ரெடி பண்ணுற தூள் இதாவது. என்னோடய பொண்ணுக்கு வந்து தூளும் இந்த தோசையும் எண்ணெய் குழச்சி வச்சு சாப்பிட்டா சொல்லாமலே சாப்பிட்ருவாங்க. அம்புட்டு ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டன்ட் பொடி. அப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு சாதம் தாங்க போட்டு கொடுத்தேன். அவருக்கும் எப்படி சாதம் போட்டு கொடுத்துட்டு அது என்னன்னு தெரிலங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஹஸ்பண்டுக்கு ஒரு ரூபா ஊட்டி விட்டுட்டு அப்புறம் பழுத்து இருந்த பழம்லாம் எடுத்து ஜூஸ் தான் ரெடி பண்ணேங்க. நாட்டு சக்கரை, ஃப்ரீஸ் பண்ண பால் போட்டு மிக்ஸியில் ட்ருன்னு ஒரு அரைச்சி கொஞ்சம் தண்ணி வேணுன்னா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. காயில் மட்டும் போட்டுறாதீங்க. காயாக இருக்கிறதுல போட்டிங்கன்னா பால் வந்துடும். நல்லா பழமாக பார்த்து தோலை பீல் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.